நான் சொல்ல போகிறேன், இந்த சிம்பிள் எக்ஸசைசஸை ஃபாலோ பண்ணாலே உங்கள் பாடியில் நிறைய சேஞ்சஸை வந்து பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம சிம்பிள் எக்ஸசைஸ் அண்ட் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரென்தனிங் த ஜாயின்ஸ். உங்கள் ஜாயின்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பைசைக்கிளிங் வந்து பண்ணலாம். பைசைக்கிளிங் வந்து எல்லாரும் ஆல் ஏஜ் பீப்புள் வந்து பண்ணலாம். பிகாஸ் அது வந்து உங்களோட ஜாயின்ஸில் வந்து ஜென்டிலாக தான் இருக்கும். ஸோ நம்பர் 2 வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இதை வந்து ½ an hour பண்ணணும். ஒரு 2 or 3 வீக் வந்து பண்ணலாம். இல்லை எவ்ரிடே பண்ணுறதுமே வந்து நல்லது. நெக்ஸ்ட் வந்து கிளைம்பிங் ஸ்டேர்ஸ். இது வந்து உங்களோட போன்ஸ், மசில்ஸ் அண்ட் லோவர் பாடியில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் அடுத்தது வந்து ஸ்விம்மிங். அண்ட் இப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, உங்களோட கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து நான் 3 குரூப்ஸாக பிரிச்சிருக்கேன். குரூப் 1 ஆக்டிவிட்டி, குரூப் 2 ஆக்டிவிட்டி அண்ட் குரூப் 3 ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குரூப் 1 ஆக்டிவிட்டீஸ்ல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங், ஸ்டேர்ஸ் கிளைம்பிங், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிள் எக்ஸசைசஸ். இல்லைனா வந்து ஜிம்ல போயிட்டு த்ரெட்மில்ல வந்து நீங்கள் வாக்கிங், ஜாகிங் பண்ணுறதாகட்டும், இல்லை சைக்கிளிங் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து குரூப் 1 ஆக்டிவிட்டீஸ்ல வந்து வரும். குரூப் 2 ஆக்டிவிட்டீஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்விம்மிங், ஏரோபிக் டான்சிங், சைக்கிளிங், ஸ்கேட்டிங்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இல்லைனா ஸ்கிப்பிங் ரோப் வந்து பண்றது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து குரூப் 2 ஆக்டிவிட்டீஸ்ல வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது. தென் குரூப் 3 ஆக்டிவிட்டீஸ்ல வந்து பார்த்தோம்னா, ராக்கெட் ஸ்போர்ட், இல்லைனா பேஸ்கெட் பால், வாலிபால், இதெல்லாமே வந்து பண்றது. ஸோ இதெல்லாமே உங்களோட ஹார்ட் ஹெல்த் அண்ட் கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ தேர்ட் வந்து வெயிட் லாஸ். வெயிட் லாஸ்க்கு என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரன்னிங், ஸ்விம்மிங், யோகா, இல்லை ஜம்பிங் ரோப், ஸ்டெப் ஏரோபிக்ஸ், பைசைக்கிளிங், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணும்போது இது ஹை இன்டென்சிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட போன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அண்ட் உங்களோட வெயிட் வந்து கண்ட்ரோல் ஆகும். லெக் மசில்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து டோனிங் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாடி போஸ்டரும் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து நல்லாவே நடக்கும். நம்பர் 4 வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைசஸ். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் என்ன எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து யோகா, ஷோல்டர் ஸ்ட்ரெச் ஆகட்டும், இல்லை வந்து ஹிப் அண்ட் ஆப்ளிகல் ஸ்ட்ரெச், அப்புறம் வந்து ட்ரைசெப் ஸ்ட்ரெச், செஸ்ட் ஸ்ட்ரெச், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபைனல் பாயிண்ட் வந்து என்ன பார்த்தோம்னா, வெயிட் கெயின்காகட்டும், இல்லை மசில் வந்து டோனிங்காகட்டும், இல்லை வந்து மசில் டெவலப்மெண்ட்டுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து என்ன எக்ஸசைசஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரோயிங், டம்பிள் செஸ்ட் ப்ரெஸ், லெக் எக்ஸ்டென்ஷன், லெக் ப்ரெஸ், ஒலிம்பிக் வார் செஸ்ட் ப்ரெஸ் இன்க்ளைன், இல்லைனா வந்து கிரன்ச்சஸ், புஷ்அப்ஸ், ரிவர்ஸ் கிரன்ச்சஸ், இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வெயிட் கெயின்காகட்டும், இல்லைனா மசில் டெவலப்மெண்ட், மசில் டோனிங்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் இப்போ சொன்ன எக்ஸசைசஸ்லாம் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அண்ட் உங்களால் எது பண்ண முடியுதோ அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணிங்கன்னா தான் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர் டயட் அண்ட் ப்ராப்பர் இன்டேக் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ உங்களுக்கு பர்சனலைஸ்டு டயட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அதில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you.